இப்போ ஒரு ஃபீல்டுக்கு வந்திருக்கேன். இந்த இதுக்கு இன்னும் நமக்கு கொஞ்சம் அனுபவம் தேவை தான். நீங்கள் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சமாச்சும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நம்ம வந்து எந்த விஷயமா இருந்தாலும் கோபப்பட மாட்டோம். நமக்கு கொஞ்சம் பொறுமை தான் வேணும். இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டாலே நம்ம கோவம் எல்லாத்தையும் தள்ளிடணும். ஏன்னா போலீஸ்கார ஸ்பாட்டில் கேட்பான், இது என்னது நீ எங்கிட்ட போய் செத்தாருன்னா எனக்கு என்ன, இந்த சவுலாம் நான் எங்கே எப்பவுமே வாங்கி எதுவுமே பேச முடியாது. நான் பையனை போடுவேன். அவங்க தேவை பைசா தான், எல்லாம் பைசா தான் பேசுது. நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு ஆளை முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டிரைவரோட லைஃப் எப்படி இருக்கும் அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லோரும் நினைத்து இது ஜாலியாக இருக்குமோன்னு டிரைவரோட ஃபீல். ஆனால் அந்த பொறுமை மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம ஜாலியாக தான் இருக்கும். இந்த பொறுமை தான் நமக்கு தேவை. வண்டி ஓட்டும் போது எரிச்சப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது, ரிலாக்ஸாக ஜெயிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இந்த ஃபீல்டோட இது. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு நிமிஷம் டைமிங்னா பிரச்சனை இல்லைங்க. ஒரு நிமிஷம் ஒரு வண்டியை சைடு அடிக்கோம்னா அது ஒரு நிமிஷம் நின்று போனால் தப்பே இல்லை. எந்த விஷயமா இருந்தாலும் எல்லாரும் டைமிங் 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 நினச்சி போனால் எல்லா ஆக்சிடெண்ட்டாக தான் ஆகும். அதுவும் இல்லாமல் கேரளாக்குள்ளே ஃபஸ்ட்டு பார்த்தாலே கார்காரங்க சடனாக என்ட்ரி கேட்டு போயிட்டு மேய்கிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப கோபமாக தான் வரும். அதுவும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, ஏன்னா கேரளாக்குள்ளே வந்து நீ ஏன் நாட்டுக்காரங்களை எப்படிடா வைவ அப்படி இப்படின்னு சொல்லி நமக்கு டென்ஷன் ஆகுவாங்க. சரி சாரி சேட்டான்னு சொல்லி முடிச்சுட்டு போய்கிட்டே தான் இருக்கணும், வேறு வழியே இல்லை. இங்கே வந்து அவங்க மேலே தப்பு இருந்தாலும் நம்மளை தான் சொல்லுவாங்க. நம்ம கீழே இறங்க விட்டு அடிக்கிறனாலும் செய்வாங்க. அதெல்லாம் பொறுமை தான். நம்ம பொறுமையாக இருந்தால் எதையும் வெல்லலாம். அதுவும் உண்மை தான். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டிரைவரோட லைஃப் எப்படி இருக்குமோ எல்லா கஷ்டங்களையும் நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுதேன். நம்ம இப்போது சென்னைக்கு 4வது ட்ரிப்பு போக போகிறோம். அந்த வீடியோ உங்களுக்கு வந்துடும். ஏன்னா நான் இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். எல்லோரும் வீடியோ போட்டாங்க, நம்ம கஷ்டத்தையும் சொல்லி வீடியோ போடுவோம்னா நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து செஞ்சுருக்கேன். நம்ம வீடியோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு டிரைவரை வந்து ஒரு மீடியாவில்னாலும் கொஞ்சம் மதிங்க. ஏன்னா நான் நிறைய இடத்துல நேரில் போயிருக்கேன், ஹோட்டலில் சாப்பிட போயிருக்கேன், எங்கேயுமே மதிக்கலை. நீ வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட போயிருக்க, நீ கூட அங்கே இருக்குது அங்கே போய் உட்காந்து சாப்பிடு அப்படின்னா வேறு வழியே இல்லை. நீ சரியான பஸ்ஸில் இருந்தனால அப்படி உட்காந்து சாப்பிட்டு பொறுமையாகவே எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம பொறுமையாக இருக்கிறதுலே எல்லாம் வெல்லலாம். கோவப்படாதீங்க. எல்லோரும் நல்லா இருக்கா. நம்ம சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.